ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் துவார தரிசனத்துக்கு உண்டான ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. இனி கொடுக்க மாட்டாங்க. இதற்கு அடுத்து ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன்லாம் ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஜனவரி 2ஆம் தேதி காலையில் 3 to 4 கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் திவ்ய தர்ஷன் டோக்கன் காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த 4 இடங்களில் நம்ம வாங்கிட்டு நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லையும் போகலாம். அலிப்பிரி நடைபாதையிலையும் கோவிந்தராஜசாமி சோட்டிலையும் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து துவார தர்ஷனுக்கு 300 ரூபாய் தர்ஷனத்துலேயும் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன்லையும் காலையில் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணி சுவாமி தர்ஷனம் பார்க்குறீங்கன்னா 1 மணி நேரத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்து வந்துடலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனில் நீங்கள் ஜாயின் பண்ணி சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகும். டைம் ஸ்லாட் படி தான் துவார தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு சில டைம் அலோவ் பண்ணுறாங்க, ஒரு சில டைம் ஸ்ட்ரிக்டாக உங்கள் டைம் ஸ்லாட் படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ அது நம்மளோட லக்கு பொறுத்து தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அலோவ் பண்ண போங்க, இல்லை உங்களோட டைம் ஸ்லாட் படி போங்க. வெதர் நார்மலாக இருக்குது, நைட்டுக்கு மேலே சில்லுன்னு இருக்குது. இந்த மாதத்தோட பௌர்ணமி கருட சேவை கிடையாது. அத்தியாயனோத்சவம் இருக்கிறதுனால நாளைக்கு 3 புக்கிங் இருக்குது. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, திருமலாக்கும் திருப்பதிக்கும் வாலண்டரி சேவா செய்யறதுக்கு உண்டான புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் மத்தியானம் 2 மணிக்கு நவநீத சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா ஜென்ஸும் செய்யலாம், லேடிஸும் செய்யலாம், ஹவுஸ் ஒய்ஃப், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு 18 வயசுக்கு மேலேருந்து 60 வயசுக்குள்ளார யார் வேணாலும் செய்யலாம். நவநீத சேவா ஒன்லி ஃபார் லேடிஸ் அண்ட் ரொம்ப சேஃபாக இருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். லேடிஸ் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா இன்கேஸ் கிடைக்கலனா நவநீத சேவா ட்ரை பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக கூட நீங்கள் புக் பண்ணிவிட்டு நவநீத சேவா போய் நம்ம செய்யலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் நவநீத சேவா. மார்ச் மாதத்துக்கு உண்டான பராக்கமணி சேவா நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 3 புக்கிங் நோட் பண்ணிக்கோங்க. வாலண்டரி சேவாக்கு உண்டானது. இண்டிவிஜுவலாகவும் புக் பண்ணிக்கலாம், குரூப்பாகவும் புக் பண்ணிக்கலாம். குரூப்பாக புக் பண்ணுறப்போ ஒரு லாகின்லேருந்து மினிமம் 5 பேர் இருக்கணும். அந்த குரூப்பாக இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் 15 பேர் வரைக்கும் நம்ம இருக்கலாம். அந்த குரூப்பில் ஒருத்தர் டீம் லீடராக இருக்கணும். அந்த டீம் லீடர் ஆல்ரெடி ஒரு தடவை சேவா செய்தவராக இருக்கணும். லாஸ்ட் புக்கிங்கில் ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, குரூப்பாக புக் பண்ணுறப்போ 5 பேருக்கெல்லாம் புக் ஆகலை, 15 பேருக்காக மட்டும்தான் புக் ஆகுது, பாப்பப் அப்படி தான் வந்தது அப்படின்னு சொன்னீங்க. அது ஏதாவது டெக்னிக்கல் எரராக இருந்திருக்கும். இப்போ வைகுண்ட ஏகாதசி புக்கிங்கில் கூட டெம்பிள் டியூட்டி செலக்ட் ஆகி அந்த லிஸ்ட்டு ஒட்டும் போது 5 பேர், 7 பேர், 8 பேர், 11 பேர், 13 பேர், 14 பேர், 15 பேருன்னு சொல்லிட்டு குரூப்பில் நம்பர் முன்ன பின்ன இருந்தது. 15 மட்டும்தான் புக் ஆக முடியும் அப்படின்னா 15 தான் இருக்கணும் ஒரு குரூப்லேயும் மாட்டாங்க. இல்லை அந்த மாதிரி லிஸ்ட்டில் ஆஃப்லைனில் இன்ஸ்டண்ட்டாக புக்கிங் எதுவும் கிடையாது. ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். இல்லை கீழ் திருப்பதியில் அட்மின் ஆஃபீஸில் போய் நம்ம லெட்டர் எழுதி கொடுத்துருந்தா அவங்க நம்ம எலிஜிபிளாக இருந்தோம்னா லெட்டர் அனுப்புவாங்க, நீங்கள் இந்த டேட்டில் வந்து சேவா செய்யலாம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் ஆஃப்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஸ்ரீவாரி கோயில் உள்ள சேவா செய்யறதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு தனியாக அப்ளை பண்ண முடியாது. இந்த மாதிரி வாலண்டரி சேவை நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு திருமலா சேவா சதனுக்கு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுலேருந்து நம்ம நேம் லக்கி டிப்பில் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. நம்மளும் சேவா செய்துக்கிட்டே இருக்கணும். தினமும் சாயந்தரம் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக்ஸுக்கும் திருமலாவில் புக் பண்ணவங்களுக்கு அண்டு நவநீத சேவாக்ஸ் அவங்களையும் சேர்ந்தாப்பில் லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுவாங்க, டெம்பிள் டியூட்டின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி செலக்ட் ஆகிறவங்க மட்டும்தான் கோயில் உள்ளேயும் பங்காரு வாக்கிலையும் கோயிலை ஒட்டி இருக்கிற இடங்களையும் நம்ம சேவா செய்ய முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த டெம்பிள் டியூட்டியில் லக்கி டிப்பில் செலக்ட் ஆனோம். அதுக்கப்புறமா இதுக்குன்னு இன்சார்ஜ் இருப்பாங்க. யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்க டியூட்டி ஸ்லிப் கொடுப்பாங்க. 2 விதமான டியூட்டி ஸ்லிப் இருக்கும். ஒன்று பங்காரு வாக்கிலில் சேவா செய்யறதுக்குண்டான டியூட்டி ஸ்லிப், அது மோஸ்ட்லி லேடிஸ்க்கு கொடுக்குறாங்க. அடுத்து வெளி பிரகாரம் மகாத்வாரத்துக்கிட்ட கோபுரம் கிட்டெல்லாம் ஒயிட் கலர் ஸ்லிப் கொடுப்பாங்க, டெம்பிள் டியூட்டின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி 2 விதமான ஸ்லிப் இருக்குது. அதுவும் பெருமாளோட அருள் பொறுத்து கிடைக்கும். இந்த லக்கி டிப்பில் செலக்ட் ஆகிறதும் பெருமாளோட அருள் பொறுத்து தான். ஆன்லைன் லக்கி டிப் மாதிரி ஒரு தடவை நம்ம செலக்ட் ஆகிட்டால் மறுபடியும் செலக்ட் ஆகிறதுக்கு டைம் கேப்பெல்லாம் கிடையாது. பெருமாளோட அருள் இருந்தால் தினமும் கூட நம்ம செலக்ட் ஆகலாம். அந்த மாதிரி முந்தா நேற்று வாலண்டரி சேவாவில் டெம்பிள் டியூட்டி செலக்ட் ஆயிருந்தேன் ஏ ஷிஃப்டில். இன்றைக்கும் காலையில் ஏ ஷிஃப்டில் செலக்ட் ஆயிருந்தேன். அண்ட் அந்த மாதிரி நம்ம செலக்டும் ஆகணும். நமக்கு க்ரீன் கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, சன்னதி டியூட்டின்னு சொல்லிட்டு. அந்த கார்டு இருந்தால் பங்காரு வாக்கில் நம்மளை சேவா செய்யறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வாலண்டரி சேவாக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டே சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, ஜெயன் விஜயன் வரைக்கும்.
இந்த புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. புக்கிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா, பராக்கமணி சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தனித்தனியாக ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், எங்கெல்லாம் நம்மளை சேவா சேர்த்துக்க அலோவ் பண்ணுவாங்கங்கிறத பற்றியும் ஆல்ரெடி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 3 புக்கிங் இருக்குது வாலண்டியர் சேவாக்கு உண்டானது. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 69,294 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.10 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 23,837 பேர். ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து இன்ஃபேன் தர்ஷன், என்ஆர்ஐ தர்ஷன்லாம் ரெஸ்யூம் பண்ணிடுவாங்க. மார்ச் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் புக்கிங்கில் வர்ச்சுவல் சேவா அண்ட் விஐபி பிரேக் தர்ஷன் தவிர எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. ரூம்ஸ் நிறைய பேர் தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. திருமலாவில் ப்ரைவேட் ஹோட்டல் கிடையாது, லாட்ஜ் கிடையாது, ப்ரைவேட் மடங்கள் மட்டும்தான் இருக்குது. டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். ஸ்ரீனிவாச திவ்யானுக்கிரக ஹோமம் டிடிடி லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட்லாம் வந்ததும் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.